ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே இந்த கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ என்னென்னங்கிறது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். இது ஸ்நாக்ஸாக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ்னால் எப்படின்னா, இப்போ நம்ம சாம்பார் வைக்கணும்னா அதுக்கு பொரியலாக இதுக்கு அடிச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். சாம்பார், ரசம், அப்புறம் புளி சாதம், இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் கூட இது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு 2 சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கடுகு தாளிக்கிறதுக்கு. அடுத்தது உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, பெரிய ஆனியன் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக செவக்கணும். ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, அப்புறம் தீஞ்சிச்சுன்னா அப்புறம் அது ஒரு மாதிரி இருக்கும், பருப்பு டேஸ்ட்டே மாறிடும். அதனால் லைட்டாக பொன்னிறமாக மாற அளவுக்கு நல்லா செவக்க எடுத்துக்கோங்க. இப்போ பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். இதை பொரிஞ்சோன்னு அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய ஆனியன் இருக்குல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்தாச்சு. ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வேகாமல் இருக்கும், அப்படியே நறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சாப்பிட பிடிக்காமல் இருக்கும். அதனால் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். பாருங்க, ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுமாரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க கூடயும் பிடிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுமாரி செஞ்சு கொடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம், ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கவும் இல்லை, வெறும் ஆயிலில் மட்டும்தான் நம்ம நல்லா கிளறி விட்டுட்ருக்கோம். அதனால் அடி பிடிக்க ஆரம்பித்தா மசாலா ஒரு வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கிளறி விடும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் மட்டும் கேப்பு விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதெல்லாம் மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துக்கும் உருளைக்கிழங்கோட. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது என்னென்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இன்னும் ரொம்ப கொலன்னு வெந்துடும். தண்ணி ரொம்ப சேர்த்துட்டா உருளைக்கிழங்கு வெந்துடும். ஆனால் தண்ணி வற்றாமல் இருக்கும். கரெக்டாக உருளைக்கிழங்கு எவ்வளோ நம்ம இது பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிழங்கு முழுவ மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷத்துக்காட்ட விட்டுருங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கலாம். இது யார் வேணாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸ் கூட இது யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க என்ன வைக்கிறது ஏது வைக்கிறதுன்னு கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி செய்யலாம். ஒருத்தவங்க பேச்சுலர்ஸ்க்கு இந்த குழம்பு மிளகாய் பொடியெல்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா இந்த சிக்கன் மசாலா சொன்னேன் இல்லையா, அது போட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடிக்கு பதிலாக தனி மிளகாய் தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இல்லாமல் கூட இருக்கும். அவங்க குழம்பு மிளகாய் பொடிக்கு பதிலாக மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அங்கே இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி வற்றி கொஞ்சம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் நல்லா வேகணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் நாங்கள் சேர்த்துட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்லேயே அதில் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அப்போ தான் அந்த தண்ணி ஊற்றி நல்லா இதாக இருக்கும், நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் தான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க எவ்வளோ தண்ணி வற்றிருக்கு. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இதில் இன்னொன்று கடைசியாக சேர்க்க போகிறோம், அது இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிளாக் பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக சூப்பராக இருக்கும். அதை நான் ஃபஸ்ட்லேயே உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தது இது ஒன்று தான். நான் அதை கடைசியாக சொல்லுன்னு தான் நல்லா சொல்ல. கடைசியாக இந்த மாதிரி இறக்க போகிற சமயத்தில் வந்து அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிளாக் பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ உருளைக்கிழங்கு நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக சேர்த்துக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். நான் கொஞ்சமாக தான் இது பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் போதும். ஏன்னா சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாய் பொடி இது சேர்த்துருக்கனால அதே கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் பெப்பர் வந்து அதுவும் காரம், அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.